வணக்கம். திரைப்பட டைரக்டர் சாய்மரா பேசுகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு மலையாளத்தில் 5 படம் பண்ணியிருக்கேன், தமிழில் 2 படம் பண்ணியிருக்கேன். இப்போது லேட்டஸ்ட்டாக கூட என்னுடைய படம் ஒன்று வெளிவரப்போகுது, முகமரியான் அப்படின்ற ஒரு படம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையில் உள்ள வாழ்வாதார இழந்த கலைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தென்னிந்தியா திரைப்பட கலைஞர்கள் வாழ்வுரிமை சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்கி சில வருடமாக அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா முழு ஆதரவு தரது நம்ம சொல்லியிருக்கோம். இது என்னுடைய முடிவு மட்டும் கிடையாது, என்னுடைய சங்க உறுப்பினர்களுடைய நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய முடிவு. இந்த முடிவு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அந்த மாற்றம் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியில நிச்சயமா கிடைக்காது. தளபதியார் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படின்றத எங்களுடைய ஒட்டுமொத்த சங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற திமுக வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர்கள், இங்க எல்லாருக்குமே நாங்க எங்க சங்க சார்பில் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா விருங்கம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் பிரபாகர ராஜா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்ட வேட்பாளர் விஜயா ராஜேந்திரன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பூந்தமல்லி தொகுதி வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா முழு ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆதரவு செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்தில் போயிட்டு மதிப்புக்குரிய RS பாரதி ஐயா அவர்களை பார்த்து எங்களுக்கு கோரிக்கையை சொன்னோம். ரொம்ப சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. அந்த அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒர்க் ரொம்ப தீவிரம் போயிட்டு இருக்கு. பெறப்படக்கூடிய தேர்தல் இது சினிமாவுக்கு மட்டும் மாற்றம் கிடையாது, தமிழகத்தில் இருக்கிற கோடான கோடி மக்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான மாற்றம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்த விலைவாசியை நீங்க கவனிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சியில் இருக்கிற விலைவாசியை கவனிச்சு பாருங்க. அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் தெரியும். ஸோ மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மாறுவதற்கு அந்த மாற்றங்களை நம்ம தான் உருவாக்கணும். ஸோ மக்களாகிய நம்ம தான் இந்த மாற்றங்களை உருவாக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு 500 ரூபா சம்பளம் வாங்குறவன் 500 ரூபாயில தான் இருக்கான். ஆனா விலைவாசி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏழை மக்கள் எந்த சேவிங்குமே கிடையாது, சேவிங் பண்றவங்களுக்கு பொருளாதாரம் கிடையாது, எல்லாமே விலைவாசி உயர்வு. ஒரு பால் விலை பாக்கெட் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு 60 ரூபா, ஒரு அரிசி விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 70 ரூபா, ஒரு காய்கறி விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. 500 ரூபா சம்பளம் வாங்குறவங்க எப்படி வாழ்க்கையில் முழுக்க எப்படி சேவிங் பண்ணா எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவான்? ஸோ வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த அடிப்படையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தமிழக மக்களை காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாற்றத்தை தளபதியால மட்டும்தான் தர முடியும்ட்டு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கல விரும்புறேன். ஸோ தளபதி அவர்கள் வந்தா சினிமா கலைஞர்கள் வாழ்வாதாரம் நிச்சயமா மேன்மைப்படும், தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமா மேன்மைப்படும். விலைவாசி பார்த்தீங்கன்னா 100% கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுவதற்கான சந்தர்ப்பம் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துக்கு எல்லாருமே வாக்களிச்சு மிகப்பெரிய வரையான வாக்குகள் வித்தியாசத்துல தளபதி அவர்கள் முதல்வர் ஆகணும்ட்டு இந்த டைம்ல கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல சார், நீங்க கேட்கிற கேள்வி உண்மையிலேயே யோசிக்கக்கூடிய கேள்விதான். இன்னைக்கு மக்கள் மனசில் நிற்கிறது பாத்தீங்கன்னா 2 கட்சி மட்டும்தான். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் பார்த்தீங்கன்னா அதிமுக சைடு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அம்மா, திமுக பார்த்தீங்கன்னா கலைஞர் ஸ்டாலின். இதை தாண்டி ஒரு புது கட்சி இன்னைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் மனசை இடம் முடிக்கிறது பெரிய கஷ்டம். எங்களுடைய சங்கத்துடைய நிர்வாகிகளோட ஓட்டு, உறுப்பினர்கள் ஓட்டு செதறக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் திமுக ஆதரவு கொடுக்கிறோம். தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் எதற்கு ஒரு கோரிக்கையை நிச்சயமா கோரிக்கை நிறைய நாங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம தளபதி அவர் பார்த்தீங்கன்னா முதல்வர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமேல நம்ம தமிழ் திரைப்பட சார்ந்த வாழ்வாதாரம் இல்லாத கலைஞர்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படை கோரிக்கைகள் நிறைய நாங்கள் ஒரு நோட்ஸை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம்.
அந்த கோரிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா மிக விரைவில் வந்து பாத்தீங்கன்னா தளபதியார் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமேல முதல்வர் ஆயிட்டார், அது விஷயம் வேற. அவர்கிட்ட வந்து அந்த கோரிக்கைகளை வச்சு நிச்சயமா எங்களுடைய கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் உள்ள கலைஞர்களுக்கு நிச்சயமா வாழ்வை மீட்டு தரதுக்கு உண்டான வழிகளை நாங்கள் எங்க சங்கம் பண்ணுவோம்.